வணக்கம். வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சும் ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள் என்னைக்காவது வந்திருக்கா? கை நிறைய சம்பளம், அழகான வீடு, கார் வசதிகள் இருந்தும் மனசுக்குள் ஒரு சின்ன பாரம், ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கா? நம்மக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற நிம்மதியை நாம் எப்படி தொலைச்சிட்ருக்கோம்? இந்த கவலைக்கு தீர்வு என்ன? கவலையை எப்படி மாற்றலாம்? இதை பற்றி அன்னைக்கே வள்ளுவர் ஒரு அழகான வழியில் சொல்லியிருக்கிறார். அதை இன்னைக்கு ஒரு குட்டி கதையோடு பார்ப்போம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு மாலை பொழுதில் ராகவ் தன் நண்பன் அன்புவை சந்தித்தான். ராகவ் முகத்தில் ஒருவித சோர்வும் கவலையும் அப்பட்டமாக தெரிந்தது. என்ன ராகவ், புது கார் வாங்கிட்ட, பெரிய பதவியெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனாலும் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிற என்று கேட்டான் அன்பு. ராகவ் ஒரு பெருமூச்சு விட்டான். ஆமாம் அன்பு, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குமோ அல்லது சக ஊழியர்கள் முந்திடுவார்களோ என்ற பதற்றம் உள்ளது. சமூக வலைத்தளங்கள் மற்றவங்களுக்கு போட ஃபோட்டோவை பார்த்துட்டு நாம் இன்னும் எவ்வளவு சாதிக்கணும்னு பதற்றம். மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்குது என்றான். அன்பு மென்மையாக சிரித்து கொண்டே, ராகவ், உன்னோட இந்த பிரச்சனைக்கு விட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார் தெரியுமா? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது. ராகவ் குழப்பத்துடன் கேட்டான். இதற்கு என்ன அர்த்தம்? அன்பு விளக்கினான். நாம் என்ன கவலைப்படுகின்றோமோ நம்மை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் யாரோட ஒப்பிட்டுக்க முடியாதவன் இறைவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகர் அவனே. நீ இப்போ நிகரற்ற இறைவன் உன் மனசில் நினைச்சிட்டு அந்த பேரன்பை சரணடைஞ்சிட்டு, அப்போது உனக்கு மற்றவங்களோட போட்டி போடும் எண்ணம் வராது. இந்த உலகத்து விஷயங்கள் எதுவும் உன்னை பாதிக்காது. அந்த திருவடியை பற்றி கொண்டால் மட்டுமே உன் மனக்கவலை மாறும். மற்றபடி நீ எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் உன் கவலைகள் போகாது. ராகோ இப்பொழுது தெளிவடைந்தான். உண்மைதான் அன்பு, என்னை நான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தது தான் என் கவலைக்கு காரணம். இனிமே அந்த உயர்ந்த குணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன் என்றான். ராகவ் மாதிரி நம்மள ஒருவரும் இப்படி யாராவது ஒப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த போட்டி இல்லாத, ஒப்படம் இல்லாத பேரமைதியை நோக்கி ஒரு நிமிஷம் நாம் மனசை திருப்புவோம். எல்லா கவலைகளும் தானாக கரைஞ்சிடும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைக்க நீங்கள் இன்றைக்கி எடுத்த முயற்சி என்ன? அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மனக்கவலையோடு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இது போன்ற ஆழமான வாழ்வியல் கருத்துக்கள் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு அழகான குரலோடும் கதையோடும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.